ஹலோ ஆல் வணக்கம் பீரா, வெல்கம் டு த ஷோ. துப்பாக்கி படத்துல சொல்ற மாதிரி அவன் அண்ணன் செத்து அடுத்த நாள் தம்பி வந்துட்டான் ராணுவத்துக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆர்மிக்குன்னு. இந்த டெஸ்ட் மேட்ச் டிரால முடிஞ்சிச்சு, ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச். உடனே திரும்பி வந்துட்டோம் நம்ம ரெண்டு பேரும். அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் ஒரு ஃபயரான சீரீஸ், ஃபயரான ப்ரிவியூக்காக வந்திருக்கீங்க. அப்படியே சொல்லுங்க. 1-2 தான் இன்னும் பின்னாடி இருக்காங்க, பட் டிரா இஸ் a குட் ரிசல்ட் ஃபார் இந்தியா போன டெஸ்ட்ல. இந்த டெஸ்ட் என்ன ஆக போகுது, எப்படி ஜெயிக்கணும் சொல்லுங்க. அதான் ஒரு ஒரு எந்தூசியாசம்ல ரெண்டு பேரும் வந்திருக்கோம். அந்த கைண்ட் ஆஃப் ஃபைட் இந்தியாஸ் புட் அப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்னேனே, அந்த ஒரு டிரா வந்து ஒரு ஜெயிச்சத்துக்கு சமம். ஏன்னா டிஃபீட் வாஸ் ரிட்டர்ன் அந்த வால். அங்கேருந்து இங்கிலாந்து எப்படி மென்டலி திரும்பி வராங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, அது 2 நாள் வச்சா ஜெயிக்க வேண்டிய டெஸ்ட் சீரீஸை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு தாட்ஸ், டிப்ரெசிவ் தாட்ஸ்ல போனோம்னா தட் இஸ் கோயிங் டு ஒர்க் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு கிரவுண்டு. ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து இங்க மாறிட்டே இருக்கும். நார்மலா பாருங்க, இங்க எப்படின்னா முதல் 2.5 நாள் பேட்டிங் ஆடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கர ஈஸியா ஆயிடும் பேட்டிங் ஆடுறதுக்கு. போஸ்ட் செகண்ட் செஷன் ஃப்ரம் தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே ஈஸி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் நிறைய கிரவுண்ட்ல நீங்க கொடுக்கவே மாட்டோம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 325, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 271, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 318, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 298. யோசிச்சு பாருங்க, 298 அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னு. அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்சும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இன்னிங்ஸுமே இட் இஸ் மோர் தென் 3.25 ஆர் மோர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்ப ஓல்ட் ட்ராஃபர்ட்ல சொன்னா கொஞ்சம் ஸ்லோவா போகும், இந்த டெஸ்ட் மேட்ச் விறுவிறுன்னு போகும். முதல் ஒரு 2 நாள் விக்கெட் பயங்கரமா விழும், ஒரு 2-2.5 நாள். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் கம் இன் டு தி பார்ட்டி. ரன் ரேட் எப்படி போயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 3.40, செகண்ட் இன்னிங்ஸ் 3.38, தேர்ட் இன்னிங்ஸ் 3.30, ஃபோர்த் இன்னிங்ஸ் 3.25. நார்மலி இந்த டீம் ஸ்ட்ரகிள் டு பேட். அதுதான் இங்கே ஒழிய. இங்க பாருங்க, ஒரு கில்லாடியான ஒரு ஸ்டாட் என்னன்னா, 31% ஆஃப் த விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. தட் இஸ் நாட் பேட். தட் இஸ் 3 விக்கெட்ஸ் எவ்ரி இன்னிங்ஸ். ஆனா அதுல ஒரு பிரச்சனையான ஒரு ஸ்டாட் என்னன்னா, அந்த 31%ல ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் 9% ஆஃப் விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இட் இஸ் த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தட் ஹவ் கம் இன் டு த அப்ப பிக்சர். குல்தீப் அவ்வளவுதான், டூரிஸ்ட் தான், மேக் மை ட்ரிப் தான். இல்ல, இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச்ல குல்தீப் ஆடினா சந்தோஷப்படுவேன், ஆடலைன்னா கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். சி, சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணணும். நம்மளோட நோக்கம் வந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு கிடையாது. நம்மளோட ஆனஸ்ட் ஒப்பீனியனை நம்ம சொல்லுவோம், அது கரெக்டா போகும். நிறைய சமயம் டுமீல் ஆகும், பட் இட் பி ஹானஸ்ட் இன் சேயிங் தட். இத்தனை டெஸ்ட் மேட்ச், ரைட் ஃப்ரம் த டெஸ்ட் மேட்ச், நீயும் சரி நாங்களும் சரி ரெண்டு பேரும் கதறிட்டு இருந்தோம், ஆடுங்க ஆடுங்க குல்தீப்னு. பட் இந்த டெஸ்ட், இந்த இதை பாத்தீங்கன்னா ஷேன் வானை தவிர வேற எந்த ஸ்பின்னருமே வந்துட்டு உங்களுக்கு அந்த லிஸ்ட்லயே கிடையாது. ஷேன் வான் எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னரு, அவர் எல்லா இடத்துலயும் விக்கெட் எடுத்திருக்காரு சப்கான்டினென்ட் இந்தியாவை தவிர. அப்படிங்கும் போது நீங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்க, 481, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 2015. இந்த ரீசெண்டான அந்த ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 542, பாகிஸ்தான் vs இங்கிலாந்து 2016. ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 466. யாரு? நம்ம இந்தியா தான். இந்தியா vs இங்கிலாந்து 221. யோசிச்சு பாருங்க, தேர்ட் இன்னிங்ஸ் டெண்டுல்கர் ஹையஸ்ட். செஞ்சுரி நினைக்கிறேன். ஆமா, அந்த மேட்ச் தான். 466 ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர். ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் பாருங்க, 345. நம்ம இந்தியா தான். இந்தியா vs இங்கிலாந்து இன் 2018. ஓகே, கடைசி 10 டெஸ்ட் மேட்ச்ல 7 டெஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, 3 டெஸ்ட் மேட்ச் தான் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. எந்த டெஸ்ட்டுமே டிரா ஆனது இல்ல. ஏன்னா விறுவிறுன்னு போகும்னு சொல்லியிருக்கோம். இப்ப கடைசி 2 டெஸ்ட் மேட்ச் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் பாருங்க. ஏன் வந்து இங்க பிச்சு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆடுறதுக்குன்னு சொல்றேன். 334, ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து 395 டார்கெட் செட் பண்ணாங்க ஆஷஸ்ல 2023ல. 334 அடிச்சு தோத்தாங்க ஆஸ்திரேலியா. லாஸ்ட் இயர் வந்து ஸ்ரீலங்காக்கு 219 டார்கெட் செட் பண்ணாங்க இங்கிலாந்து. ஸ்ரீலங்கா ஈஸ்ட் அவுட் டு சேஸ் 219 ஃபார் 2. இந்தியா இன் 2021 பாருங்க, இந்த தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ்க்கான இது. இப்ப 191 இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட், இங்கிலாந்து 290, 99 ரன் எடுத்தாங்க.
இந்தியா தேர்ட் இன்னிங்ஸ் 466 ரன் அடிச்சு ஜெயிச்சாங்க. ரவீந்திர ஜடேஜா 2 for 36, 2 for 50. இந்தியா ஒன் பை 157 ரன்ஸ். இது 2021. 2018ல பாருங்க, இங்கிலாந்து வந்து 322, 332, இந்தியா 292. இந்த ஸ்ட்ரகிள பாருங்க. தேர்ட் இன்னிங்ஸ்ல பாருங்க, இங்கிலாந்து 423 for 8 டிக்ளேர்டு அண்ட் இங்கிலாந்து ஒன் பை 118 ரன்ஸ். ரவீந்திர ஜடேஜா 4 for 79, 3 for 179. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா the finger spinners are the one who have been really doing the magic. ஆனா கான்ட்ராஸ்டிங்கா இன்னொரு இது என்னன்னா, highest top 5 chases achieved at Kensington Oval history, 263 for 9 by England versus Australia 1902. நம்ம தாத்தாக பிறந்த இது. ரெண்டாவது பாருங்க, 255 for 2 வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து 1963. நம்ம யாருமே பிறக்கல. அடுத்தது 242 for 5 by ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 1972. நம்ம யாருமே பிறக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த 219 for 2 ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்து இன் 2024. அடுத்த சேஸ் பாத்தீங்கன்னா 1988ல 226 for 2 by வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. இது ஒரு டேஞ்சரான இது. இப்ப என்ன கேட்பீங்க, யோ இப்ப என்னதான் பண்ணுன்ற? இப்ப வந்து தேர்ட் இன்னிங்ஸ் ஈஸின்ற, ஃபோர்த் இன்னிங்ஸ் ஈஸின்ற, சேஸும் பண்ணது இல்லைன்ற, முதல் 2 நாள் கஷ்டம்ன்ற, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 10ல 7 ஜெயிச்சிருக்கு. என்ன பண்ணுன்ற சொல்லியா? டாஸ் வின் பண்ணியா, பேட்டிங்கா போலிங்க, அதை சொல்ல நீங்க கேட்கறது தெரியாது. தைரியமா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடணும். ஏன்னா எப்படின்னா 2 நாள் சார், 2 நாள் சேலஞ்ச் இருக்கும். நீங்க ஒரு 30-40 ரன் லீடு, 60 ரன் லீடு கொடுத்தா கூட தேர்ட் இன்னிங்ஸ் வச்சு ஒரு கடை கடைஞ்சீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபோர்த் இன்னிங்ஸ் அந்த ரஃப் கிரியேட் ஆயிடும். அந்த ஸ்பின்னர்ஸ், ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் will come into the picture. Any target of 330 to 360 will be extremely difficult to chase here. இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான போலர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க பாருங்க. இயன் போத்தம் டாப்ஸ் விக்கெட் 52 விக்கெட், ஜிம்மி ஆண்டர்சன் 50 விக்கெட், ஜெனுவன் ஸ்விங் போலர்ஸ். அதுக்கப்புறம் டெரிக் அண்டர்வுட் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், ஸ்டூவர்ட் பிராட் 45 விக்கெட், ஜிம் லேக்கர் ஸ்பின்னர், டோனி லாக் ஸ்பின்னர், வில்லிஸ் ஸ்பின்னர், வில்லிஸ் ஃபாஸ்ட் போலர். அதுக்கப்புறம் வராரு ஷேன் வார்ன், ஃபாலோட் பை ஸ்டாத்தம் அண்ட் ஃபிளட் ட்ரூமன், அவங்களும் ஃபாஸ்ட் போலர். வானத்தவ யாருமே வந்து இந்த டாப் 20லயே ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் யாருமே இங்க இல்ல. ஈவன் ஃபார் இங்கிலாந்து ரஷீத் ரிஷிதன் நிறைய ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க ஒரு 50 பால் கரெக்டா ஆடி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கணும், மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப வேர்ல்ட் ட்ரப்பட்ல என்ன சொன்னா, ஆடினே இருக்கணும், ஆடினே இருக்கணும்னு. இங்க ஒரு 40-50 பால் ஆனோடனே கேம முன்னாடி எடுத்து போனோம், ரன்ஸ் அடிக்க ஆரம்பிக்கணும். ஸ்டீஃபன் ஸ்மித் பாருங்க, 83 ஆவரேஜ், 671, 55 ஸ்ட்ரைக் ரேட். அந்த காலத்துல டான் பிராட்மேன் 553 ரன், 70 ஸ்ட்ரைக் ரேட் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம ராகுல் டிராவிட் மட்டும்தான் வந்துட்டு 46 ஸ்ட்ரைக் ரேட். ஆஷிம் மாம்லா, ஸ்லோவா ஆடுற ஆஷிம் மாம்லா 61 ஸ்ட்ரைக் ரேட், 311 ரன், 61 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாரு. ஐசக் விவியன் அலெக்சாண்டர் ரிச்சர்ட்ஸ் 67 ஸ்ட்ரைக் ரேட், கிளைவ் லாய்டு 60 ஸ்ட்ரைக் ரேட், பிரையன் லாரா 73 ஸ்ட்ரைக் ரேட், உங்களுக்கு ஷேன் வாட்சன் 65 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ இங்க நீங்க எப்படி ஆடணும்னா, ஒரு 40 பால் ஆடிட்டு அதுக்கப்புறம் பிரஷரை போலர்ஸ் மேல கம்ப்ளீட்டா போட ஆரம்பிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் கோயிங் டு பி த சேலஞ்ச் ஏர்லி ஆன் ஃபார் 2.5 days. த பால் வில் சீம் அரவுண்ட். பெருசா ஸ்பின்னர்ஸ் வந்து இதுக்கா வரமாட்டாங்க. ஆனா தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு என்னன்னா, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க. தேர்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 45.70. அதுக்கப்புறம் ஃபோர்த் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 46.81. இது கன்சிடரபிளி உங்களுக்கு வந்துட்டு ஒன்லி ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் கோஸ் டவுன் டு 37.80. எவ்ரி 6.5 ஓவருக்கு ஒரு விக்கெட் தேர்ட் இன்னிங்ஸ்ல, ஃபோர்த் இன்னிங்ஸ்ல, லேட் ஆன் இந்த தேர்ட் இன்னிங்ஸ் எடுக்கிறாங்கும் போது they will really think hard about Kuldeep. If they miss Kuldeep out, I am not really going to comment on it. ஓகே, அப்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அப்ப நம்ம 2 சேஞ்ச் சொல்லியிருந்தோம். அப்படியே டீம் பத்தி என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம அதை எடுத்துட்டு போனோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து முதல் மரியாதை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க சொல்லுங்க இந்தியன் டீம் எப்படி இருக்கணும்னு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இங்கிலாந்து சொல்லவா? இங்கிலாந்து வந்து உங்க ஓக்ஸை டிராப் பண்ணணும். எப்படி பார்த்தா ஓக்ஸை டிராப் பண்ண மாட்டாங்க. அவங்க ஹஸ் குட் ரெக்கார்ட் இன் திஸ் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்லீஸ்ட் கார்ஸையாவது டிராப் பண்ணிட்டு கஸ் அட்கின்சன் மாதிரி ஒருத்தர் உள்ள கொண்டு வரலாம் அவங்களுக்கு. பட் ஐ டவுட் இஃப் தே வில் டூ தட்.
அது ஒன்னு பீடா. இன்னொன்னு வந்து அதை சொல்லிருங்க நீங்க, அப்புறம் இந்தியாவுக்கு போலாம். இல்ல நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு தம்ஸ் அப் கொடுத்தேன். அதான் தம்ஸ்அப் பார்த்தேன் நானு. கிராலியை வந்து அவங்க இதுக்கப்புறம் வந்து அடிச்சிட்டாரு இன்னைக்கு, அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. பேட்டர்ஸ் எல்லாரும் அடிச்சு 700 ரன் அடிச்சு காலி பண்ணிட்டனால அவங்க ஈவன் அதர்வைஸ் தே ஹேட் தேர் ஃபெய்த் இன் கிராலி, ரைட்லி சோ தேர் இது ஜஸ்டிஃபைட் இன் டூயிங் தட். இது இது மட்டும் தான் ஒரு பாயிண்ட் எனக்கு. அவங்க ஒர்க்ஸ் நான் எப்படி டிராப் பண்ணிட்டு அட்கின்சன் மாதிரி ஒருத்தர் கொண்டு வரணும், இல்ல வுட் ஃபிட்டா இருந்தா வுட்டை உள்ள இறக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு வுட் அட்கின்சன் 2 பேர் இருந்தா 2 பேரும் உள்ள கொண்டு வந்துடலாம், இந்த கார்ஸுக்கும் இவருக்கும் பதிலா ஓக்ஸுக்கும். பட் இங்கிலாந்து அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஓக்ஸை, அதனால கார்ஸுக்கு பதிலா அட்கின்சனோ வுட்டோ வந்தா உண்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க இப்போ. பர்ஃபெக்டா அதைத்தான் நான் எழுதி வச்சிருந்தேன். ஓக்ஸ டிராப் பண்ண மாட்டாங்க, நீங்க கரெக்டா அதை சொல்லிட்டீங்க. ஓக்ஸ டிராப் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் கோயிங் டு பி த ஏக்ஸ் வில் ஃபால் ஈதர் ஆன் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஆர் பிரைடன் கார்ட்ஸ். கண்டிப்பா கஸ் அட்கின்சன் ஆடத்தான் போறாரு. வுட்டோட ஃபிட்னஸ் வந்துட்டு எந்த அளவுக்குன்னு தெரியல. அவங்க லியம் டாசனை டிராப் பண்ண மாட்டாங்க. எக்ஸப்ஷனலா போட்டாரு லியம் ம். டாசன், அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டாரு. ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு, அவர் அடிப்பாரு. அதனால அந்த சேஞ்ச் அவங்க பண்ண மாட்டாங்க. நான் எப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஒர்க்லோடு கடைசி ஸ்பெல்ல ஒரு 130 ரன்னுக்கு வண்டி இறங்கிருச்சு. அப்படிங்கும் போது தே வுட் ப்ராபப்ளி திங்க் ரீப்ளேசிங் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வித் கஸ் ஹட்கின்சன். அப்படி இல்லைன்னா கார்ஸும் ஆனா கொஞ்சம் நல்லதான் போட்டாரு, இல்லைன்னு சொல்லல. பட் கஸ் ஹட்கின்சன் இஸ் ம். டெஃபினெட்லி கோயிங் டு பிளே, இஸ் கோயிங் டு பிளே இன் பிளேஸ் ஆஃப் ஈதர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆர் பிரைடன் கார்ட்ஸ். செம கால், கரெக்டா சொன்னீங்க. அதே மாதிரி முதல் மரியாதையை இந்தியா டீம் செலக்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப நீங்க சொன்ன டேட்டா வச்சு ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் 30% நீங்க சொல்லிட்டீங்க. 2 பேர் முத்தான ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அப்ப குல்தீப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதை வச்சு ஐ ஃபுல்லி ட்ரஸ்ட் யுவர் இது. இது இவங்க அன்சுல் கம்போஜா டிராப் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதுக்கு பதிலா இவங்க ஆகாஷ் தீப்போ இல்ல அர்ஷதீப்போ யார் ஃபிட்டோ உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேற எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு பும்ரா கண்டினியூ தான் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த ஸ்டாட்ஸை டிக் பண்ணி எடுத்து பார்த்த போது, சி ஷேன் இப்ப பும்ராவோட நான் யாரையும் கம்பேர் பண்ண மாட்டேன், மால்கம் மார்ஷலோட யாரையும் கம்பேர் பண்ண மாட்டேன், ஷேன் வானோட நான் யாரையுமே கம்பேர் பண்ண மாட்டேன். நான் ஒரு ஸ்டாட்ஸ் இப்ப கொடுக்குறேன். ஷேன் வான் 4 மேட்ச்ல 32 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் ஆடுங்கன்னு சொன்னா இந்த வியூவர்ஸ் வந்து நம்ம சேனல் பாக்குறதே பாய்காட் பண்ணோம். சோ ஷேன் வான், அதுவும் பீக் ஷேன் வான், அப்பா அவர் விக்கெட் எடுத்த போது பீக் ஷேன் வான் அப்படின்றதுனால நியாயமா பேசணும். ஸோ அடுத்த மேட்ச் நீங்க சொல்ற அதுதான் நடக்க போகுது. டெஃபினெட்லி அன்சுல் கம்போஜ் அன்பார்ச்சுனேட்டா ஆட மாட்டாரு. ஹர்ஷதீப் ஃபிட்டா தெரியாது, ஆகாஷ் தீப் ஃபிட்டா தெரியாது. பட் ஃபிட் ஆகணும் யாராவது அப்படின்னு ஒருத்தர் அப்படி இல்லாட்டி பிரசித்தியாவது ஆடிடுவாங்க. அவங்க அவங்க 2 பேரும் ஃபிட் இல்லைன்னா பிரசித்தியாவது ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கம்போஜ் ஆட மாட்டாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது ஹார்ஷ் கால் நான் சொல்லுவேன். பட் ஒன்லி திங் இஸ் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம் அது இது வந்திருக்கு, அவர் கொஞ்சம் குவிக்காவும் போடலன்றதுனால டெஃபினட்டா இந்த 2 பேரும் ஃபிட் ஆகலன்னு நீங்க சொல்ல மாதிரி பிரசீத் தான் ஆடுவாரு. பும்ராவை கண்டிப்பா ஆட வைப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சாய் சுதர்ஷன் வில் ஆல்சோ ஹாவ் அ கோ. ஷார்துல் தாக்கூர் வில் பிளே. அதனால தட் இஸ் கோயிங் டு பி த டீம் தட் இஸ் கோயிங் டு பி தேர். இப்ப நீங்க ஃபேண்டசி கேட்பீங்க, ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா என்ன நீங்க காலி பண்ணிடுவீங்க, நான் எதுவுமே எடுக்க முடியாது போடாது. நான் எடுத்துட்டு எப்பவுமே உங்களை பிரச்சனையில போடுறதா என்னோட பழக்கம். ஸோ போன தடவை எடுத்த அதே கேஎல் ராகுல எடுக்கிறேன், போன தடவை எடுத்த அதே ஸ்டோக்ஸ எடுக்கிறேன். இந்த தடவை வந்துட்டு ஜடேஜாவை ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் வேர் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு கிரியேட் அன் இம்பாக்ட், அவரை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பென் டக்கட்டை எடுக்கிறேன். இந்த இதுல அவருக்கு கண்டிப்பா படம். ஜோரு விட்டு அந்த ஃபார்ம்ல இருக்காரு, அவரை விட முடியாது. அதனால என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், ஜடேஜா, டக்கட், ரூட், ஸ்டோக்ஸ். இப்ப நீங்க உங்களோட 5 பிக்க கொடுங்க, அதுக்கப்புறம் நான் எட்ஜ் கொடுக்குறேன். டன். இந்தியா பேட்டர்ஸ் வந்து ஹெவியா ஸ்கோர் பண்ணிருக்காங்க த்ரூ அவுட் த சீரீஸ். ஸோ கில்லு, ஜெய்ஸ்வால் அடிக்கல இந்த கடைசி ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண அளவுக்கு கடைசி 2 டெஸ்ட் அடிக்கல. பட் ஸ்டில் ஜெய்ஸ்வால் நான் விட மாட்டேன். ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் 2 பேர் கண்டிப்பா எடுத்துருவேன். சுந்தரையும் நான் எடுப்பேன். சுந்தரும் வந்து விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துடுறாரு, வந்து இன்னைக்கெல்லாம் 100 அடிச்சிட்டாரு. ஸோ அதனால வில் பிக் சுந்தர், கில் அண்ட் ஜெய்ஸ்வால் இந்தியால. அந்த பக்கம் நீங்க ரூட்டு, ஸ்டோக்ஸ், டக்கெட் 3 பேருமே நீங்க எடுத்துட்டீங்க. அதனால எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு யோசனைகள். கிராலி 100 அடிச்சாரு, பட் எனக்கு தெரியல. அட்கின்சன் உள்ள வந்தா அட்கின்சன் எடுத்துலாம், ஸ்ட்ரைட்டாவே ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. மேபி கப்பல் ஆஃப் விக்கெட்ஸ் ஹியர் அண்ட் இதர் இன்னிங்ஸ். ஸோ அட்கின்சன் ஸ்ட்ரைட்டாவே எடுத்துருவேன் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா. வேற எனக்கு இங்கிலாந்துல எடுக்கணும் அப்படின்னா
ஜேமி ஸ்மித் தான் நிறைய ரன் அடிச்சிருக்காரு இந்த டெஸ்ட். அடிக்காட்டியுமே டாப் ஸ்கோரர் இந்த டீம் இந்த இந்த சீரீஸ். அதனால ஜேமி ஸ்மித் குயிக்கா கேம் எடுத்துட்டு போயிருவாரு. ஸோ நான் ஜேமி ஸ்மித்தும் அட்கின்சனும் எடுக்கிறேன். திங்கிங் தட் அட்கின்சன் இஸ் லைக்லி டு வாக் இன் தி டீம். இல்லாட்டி நான் ஆர்ச்சரே திரும்பி எடுப்பேன். அவர் ஸ்லோ ஆயிட்டாருமே ஐ திங்க் இஸ் ஸ்டில் குட் இனஃப். ஸோ ஆர்ச்சர் ஆர் அட்கின்சன் பிளஸ் ஜேமி ஸ்மித். இந்த பக்கம் வந்து வாஷிங்டன் சுந்தர், சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸ் இதுக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி பார்த்துட்டோம். பிளேயிங் 11 கண்டிஷன்ஸ் நீங்கள் டேட்டா எல்லாமே கிளியராக சொல்லிட்டீங்க. எட்ஜியும் அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே உண்மையதான் சொல்லி இருக்கணும். இந்த பிச்சு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் வென்யூஸ். உங்களுக்கு வந்து 3வது நாளுக்கு அப்புறம் வந்து ஈஸ் அவுட் ஆயிடும் பிச்சுன்னு சொன்னோமே ஒழிய, பட் பவுன்ஸ் வந்து விக்கெட் குவிக்கா ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அதனால உங்க இந்த பேக் ஃபுட் பிளேல ஸ்ட்ராங்கா இருக்கிறாள். ஆஷிம் மாம்லா கண் குளிர பார்த்த 311 பிச்சு பேக் ஃபுட் வச்சு பின்னிட்டாரு. கேலிஸ் ஒரு 200 எல்லாம் பேக் ஃபுட் பியூட்டிஃபுல் பேக் ஃபுட் பஞ்ச் ஆடுற பிளேயர்ஸ். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட். ஆனா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இந்தியா வந்து இந்தியாஸ் லென்ஸ் ஹஸ் பீன் வெரி வெரி பேட். அன்பார்ச்சுனேட்லி they didn't read the pitch. இப்போ என்ன இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 6 to 8 மீட்டர்ஸ் தான் அப்படியே நீங்க போட்டுனே இருக்கணும். இந்த பவுன்ஸ் நிறைய இருக்கும். முன்னாடி ஆட விட முடியாம அப்படியே அந்த கிரீஸ்ல ஸ்டக் பண்ணி ஆட வச்சு தள்ளணும். கஸ் ஹட்கின்சன் வந்துட்டாருன்னா இஸ் ஆல்சோ 140 பிளஸ். நோ மேட்டர் வாட். ஸ்டோக்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங்ஸும் பெருசா நிறைய போடல. 3 நாள் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி இது வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. அப்படிங்கும் போது ஓக்ஸுக்கும் இங்க வந்துட்டு வந்து ஸ்லைட்லி ஸ்லோ. இந்த பிச் இந்த பவுன்ஸ் இஸ் கோயிங் டு ரியலி டூ வண்டர்ஸ் ஃபார் ஹிம். India the fast bowlers all of a sudden look a little bit jaded. India's batting is definitely again going to put up a show. The problem is a difference between England bowling and India bowling. England will go with a 52-48 edge. இதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்களோட தரப்ப அந்த பட்டிமன்றத்தை சாலமன் பாப்பையா அப்படியே டப்புன்னு சீவர மாதிரி இந்தியா ஜெயிக்கும்னு சொல்லுங்க. இந்தியா ஜெயிக்கும்னு சொல்லிடுறேன். இந்தியா ஜெயிக்கணும். 2-2 சீரிஸ் முடிஞ்சாதான் ஐ திங்க் கொஞ்சம் ஜஸ்டிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கோர் லைன் டஸ் நாட் ஜஸ்டிஃபை த கைண்ட் ஆஃப் இன்டென்ஸ் கிரிக்கெட் தட் வாஸ் பிளேட் இந்த சீரிஸ். அது வந்து எல்லாருமே ஒத்துக்குவோம். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கேம்ஸ் தான். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல மட்டும் இந்தியா வாஸ் அவுட் பிளேட். அதை தவிர நிறைய மொமெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இருந்தது. நீங்க ஆனா இன்னும் டீட்டெயிலா செஷன் வைஸ் பிரேக்கப்ஸும் வச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் ஐ ஃபீல் டீம்ஸ் ஆர் வெரி க்ளோஸ், வெரி லிட்டில் டு செப்பரேட் தம். இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கலா செலெக்ஷன் கால்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் கால்ஸ் நிறைய மிஸ் பண்ணனால தான் இந்த சுச்சுவேஷன் இருக்காங்க. ஐ ஹோப் தே வில் நாட் டூ தட். இந்த மேட்ச் இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து 52-48 சொல்லியிருக்கீங்க இங்கிலாந்துக்கு. நான் இந்தியான்னு சொல்றேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிடுங்க. அதான் சொல்றேனே, ஹானஸ்டி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம 2 பேரும் வந்து பச்சை கூத்திட்டு இருக்கோம். இந்தியா, சிஎஸ்கே, ஆர்சிபி உங்களுக்கு கிடையாது. இது 2 மட்டும் தான் எனக்கு. இந்த 3 அதனால வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் உதறிட்டு இந்த கண்டிஷன்ஸ் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 2.5 நாள் யாருக்கு சாதகமா இருக்கும், அப்புறம் யாருக்கு சாதகமா இருக்கும்னு. அன்பார்ச்சுனேட்லி இந்தியாஸ் ரீடிங் ஆஃப் த பிச் அண்ட் த bowler sticking onto the lens has not been up to the mark. Only consider that India is going to match England's batting inch by inch or even more. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. If England bowlers batsman has been outsmarted by India's lens, நீங்க சொல்றது நடந்து 2-2ன்ற ஒரு இனிப்பான சம்பவம் நடக்கும். பாப்போம் என்ன நடக்கிறதுன்னு. இந்த இதுல குல்தீப் யாதவ் கொண்டு வராங்களா? குல்தீப் யாதவ் கொண்டு வந்தாலும் we are not going to criticize that. ஏன்னா they want to make and get a variety on that attack which has been one dimensionalன்றதுனால குல்தீப் யாதவ் ஆடி அவர் பர்ஃபார்மே பண்ணலன்னா கூட இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். நோ பாயிண்ட் இன் கிரிட்டிசைசிங். பாப்போம் எந்த மாதிரி டீம் காம்பினேஷன் எடுத்துட்டு வராங்க. தைரியமா அது பிச்சை பார்த்தோடனே பயங்கர ஹார்டா இருக்கும். ஒரு டெம்டேஷன் வரும் டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டுடலாமா அப்படின்னு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 2.5 நாளைக்கு பிச்சு லைவ்லியா இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் இங்கிலாந்து வாண்ட்ஸ் டு டூ சம்திங் வெரி பேட். அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பிச்சை தான் கொடுப்பாங்க. பாட்டா பிச்சு கொடுத்தா இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதனால they will just leave the traditional Kensington Oval pitch to allow them to give a chance to close out the series. பாப்போம் என்ன நடக்குது. We will again come back every day to do a review with a very one Octopus. Until then, thanks a lot and bye bye.